எரிமலை வெடிச்சா என்ன நடக்கும்? மிகப்பெரிய அழிவும் சுற்றுச்சூழல் சீர்கேடும் தான் நடக்கும். ஆனால் ஒரு எரிமலை வெடித்த எரிமலை குழம்புகளை சிவலிங்கமாகவும் நந்தியாகவும் மாறிய ஒரு மலையை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படி ஒரு அற்புத கோவிலை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வேலூர் மாவட்டம் வாலஜாப்பேட்டைக்கு பக்கத்தில் லாலாப்பேட்டை அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கு காஞ்சனகிரி. காஞ்சனகிரியிலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு இந்த பிரம்மாண்டமான பிரமிப்பான கோவில். அடர்ந்த செடி கொடிகளுக்கு நடுவில் நீண்டு வளைந்த மலைப்பாதை. மலைப்பாதையில் அங்கங்கே பாறைகள். அந்த மலை முற்காலத்தில் எரிமலையாக தான் இருந்தது அப்படிங்கிறதுக்கு இந்த பாறைகளே சாட்சி. காஞ்சனகிரியோட உச்சியில் சுமார் 60 ஏக்கர் பரப்பளவில் விரிந்து பறந்திருந்த ஒரு சமவெளி இருக்குது. சமவெளியோட ஒரு புறம் பிரம்மாண்டமான சிவலிங்கமும் நந்தியும் அமைஞ்சிருக்கு. மலையோட ஒரு இடத்துல 600 ஆண்டுகளை கடந்த பிரம்மாண்டமான ஆலமரமும் அதற்கு பக்கத்திலேயே சப்த கன்னியர் ஆஞ்சநேயர் கோவில்களும் அமைஞ்சிருக்கு. மலை முழுவதும் ஆச்சால், செந்தூரம், சரக்கொன்றை, மயில் கொன்றை போன்ற மரங்கள் அடர்ந்து காணப்படுது. மலையோட மேலே பறந்து விரிந்த குளமும் அதற்கு எதிரிலேயே முருகப்பெருமானோட கோவிலையும் பார்க்க முடியுது. விநாயகருக்கும் நாகருக்கும் சிலைகள் அமைஞ்சிருக்கு. மலையோட இடதுபுறமாக படிகள் இருக்குது. அந்த படிகளை நீங்கள் கடந்து போனால் நூற்றுக்கணக்கான சின்னஞ்சிறு சிவலிங்கங்களும் எண்ணற்ற நந்தி சிலைகளையும் பார்க்க முடியும். இது எல்லாமே இயற்கையாகவே உருவாயிருக்கு. இந்த சின்ன சிவலிங்கங்களுக்கு எதிரிலேயே சுயம்புவாய் எழுந்தருளிய காஞ்சனகிரீஸ்வரரும் நந்தி தேவரும் காட்சி தராங்க. இந்த இடத்துல ஒரு சமாதி அமைஞ்சிருக்கு. இந்த சமாதி ஸ்ரீ சிவஞான சுவாமிகளோட ஜீவ சமாதி. 80 வருஷத்துக்கு முன்னாடி ஈசனோட அருளால் இந்த மலையை பற்றி தெரிந்து கொண்ட மலேசிய தொழிலதிபர் தான் சிவஞானம். 1938ஆம் ஆண்டிலிருந்து தன்னோட ஆயுள், உழைப்பு, சொத்துக்கள் எல்லாமே இந்த மலைக்காகவே அர்ப்பணித்து இங்கேயே வாழ்ந்து வந்திருக்காரு. அவரோட அர்ப்பணிப்பால் தான் நாம் இங்கே தரிசித்த முருகர் கோவில், திருக்குளம், சப்தகன்னியர், ஆஞ்சநேயர் சன்னதி எல்லாமே உருவாயிருக்கு. அவரை பிற்காலத்தில் தாம் பெற்ற சித்துக்களால் பலரோட கஷ்டங்களை போக்கியிருக்காரு. சிவஞான சுவாமிகள் 1973ஆம் ஆண்டு டிசம்பர் 8ஆம் நாள் சிவபதம் அடைஞ்சிருக்காரு. இவர் இறந்ததும் இவரோட சிஷ்யை கெங்கம்மாள் இந்த கோவிலை நிர்வகிக்க தொடங்கியிருக்காங்க. காஞ்சனகிரி மலையில் அற்புதமான மணிப்பாறை அமைஞ்சிருக்கு. இந்த பாறையை தட்டி பார்த்தால் வெண்கல மணிச்சத்தம் வெளிப்படும். இந்த வெண்கல மணிச்சத்தம் திருவலம் வில்வநாத ஈஸ்வரர் கோவில் வரைக்கும் கேட்குது அப்படின்னு சொல்லப்படுது. திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாத பெண்கள் திருக்காஞ்சனகிரி மலை மீது இருக்கிற குளத்தில் நீராடி ஈர ஆடையோட காஞ்சனேஸ்வரரை வலம் வந்த பின்னாடி நாகலிங்க மரத்தின் கீழ் இருக்கிற விநாயகருக்கு வாழைப்பழ மாலை அணிவித்து 9 முறை வலம் வந்து வழிபட வேண்டும். அதற்கு பின்னாடி இங்கிருக்கிற 1008 சுயம்புலிங்கங்களுக்கு பச்சரிசி வெல்லம் கொண்டு நைவேத்தியம் படைத்து அங்கேயே வைத்துவிட்டு வர வேண்டும். அப்போது இங்கிருக்கிற ஆயிரக்கணக்கான எறும்பு முதலிய ஜீவராசிகள் உண்டு மகிழ்ந்து வாழ்த்துவதாகவும் அதன் பேரில் மக்கள் பேர் உண்டாவதாகவும் ஐதீகம். இந்த மலையை சுற்றியுள்ள கிராமங்களில் பிறக்கிற ஆண் குழந்தைகளுக்கு விஸ்வநாதன் அப்படின்னும் பெண் குழந்தைகளுக்கு காஞ்சனா அப்படின்னும் பெயர் வைக்கிறாங்க. மலை மேலே வர்றவங்களுக்கு நிம்மதியும் மன மகிழ்ச்சியும் வேண்டிய வரங்களும் கிடைக்கிறதா பக்தர்கள் நம்புகிறாங்க.